Hello student, today in computer, let's see lesson 5 introduction to WordPod. WordPod பற்றி நாம் பார்க்கலாம். Listen. Introduction. WordPod is a simple word processor. WordPodங்கிறது என்னென்னா ஒரு சிம்பிளான வேர்ட் ப்ராசஸர். WordPodங்கிறதுனா இப்போ உங்கள் கையில் டைரியில் இருக்கும் இல்லையா, டைரியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ஹோம்ஒர்க்ஸ்லாம் ரைட் பண்ணி வைப்பாங்க. வீட்டில் இருக்கீங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோன் நம்பர்ஸ் இல்லை அதர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து ரைட் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் இதுனா இந்த WordPod. ஓகே, WordPod இஸ் a simple word processor. It comes along with the விண்டோஸ் ஓஎஸ். இது எதோட ரிலேட்டடாக வருது, எதோட இதாக வருது அப்படின்னா விண்டோஸ் ஓஎஸ். ஓஎஸ் மீன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஓஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் எ சிம்பிள் டாக்குமெண்ட். இதை WordPod யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். சச் ஆஸ் என்னவனா லெட்டர்ஸ், மெமோஸ், டேபிள்ஸ் அண்ட் அதர் சிம்பிள் ஆர் ஷார்ட் டாக்குமெண்ட்ஸ். இந்த மாதிரி இதில் WordPod யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, த ஆக்டிவிட்டி கேரி டவுன் சச் ஆஸ், அதாவது இந்த WordPodல வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட், வியூ, எடிட், ஸ்டோர் அண்ட் print the document by using the WordPod is called word processing. அதாவது இந்த WordPodல என்னென்ன ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு டாக்குமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் க்ரியேட் பண்ணதை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் எடிட், அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, மிஸ்டேக்கோ இல்லை வேறு ஏதாவது இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா எடிட் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நமக்கு வேணும், அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டை எதை யூஸ் பண்ணினா WordPod. ஓகே, இந்த ப்ராசஸ் தான் என்ன நேம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வேர்ட் ப்ராசஸிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒர்க்கிங் வித் WordPod. இப்போ WordPodல எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லிசன். எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறது, ஹவு டு ஓப்பன் த WordPod ஆர் ஹவு டு ஸ்டார்ட் த WordPod ப்ரோக்ராம். இப்போ WordPod ப்ரோக்ராம்குள்ளே எப்படி நம்ம போகிறது கம்ப்யூட்டரில். லிசன். கிளிக் ஆன் த ஸ்டார்ட் பட்டன். என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பட்டனை விண்டோவில் இருக்கக்கூடிய இந்த டெஸ்க்டாப் விண்டோவில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் மெனு வில் அப்பியர். ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ண உடனே என்னாகும், அந்த ஸ்டார்ட் மெனூஸ் வந்து அப்பியர் ஆகும். ஓகே, கிளிக் த ஆல் ப்ரோக்ராம்ஸ். அதில் வந்து ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணணும். அண்ட் த ப்ரோக்ராம் லிஸ்ட், அண்ட் ப்ரோக்ராம் லிஸ்ட் வந்து இதாகும். அதில் கிளிக் ஆன் ஆக்சசரிஸ், கிளிக் ஆன் ஆக்சசரிஸ், தென் கிளிக் ஆன் WordPod. இந்த மாதிரி நம்ம கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா WordPod விண்டோ வந்து அப்பியர் ஆகும். தென் ஸ்டார்ட், கிளிக் த ஸ்டார்ட் பட்டன் and then click on all programs and then accessories and WordPod. இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்தோம், அந்த கமெண்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா WordPod விண்டோ வந்து அப்பியர் ஆகும். லிசன். Look at the picture. Click the start button. கீழே ஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லையா க்ரீன் கலரில், அந்த ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணணும். அண்ட் தென் என்ன பண்ணணும், கிளிக் ஆல் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, அதாவது ஸ்டார்ட் மெனு வந்து அப்பியர் ஆகும். அதில் வந்து ஆல் ப்ரோக்ராம்ஸ் செலக்ட் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோட லிஸ்ட்லாம் வந்து அப்பியர் ஆகும். ஆல் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ப்ரோக்ராம் லிஸ்ட் வந்து அப்பியர் ஆகும். அதில் ஆக்சசரிஸ், கிளிக் ஆக்சசரிஸ். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சசரிஸ் நீங்கள் இது பண்ணணுமே, அண்ட் தென் ஒரு ப்ரோக்ராம் லிஸ்ட் அப்பியர் ஆகும். அதில் WordPod அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் த WordPod. ஓகே, கிளிக் த ஸ்டார்ட் பட்டன் அண்ட் கிளிக் ஆல் ப்ரோக்ராம்ஸ், கிளிக் ஆக்சசரிஸ் அண்ட் கிளிக் WordPod. ஓகே, இந்த கமெண்ட் நம்ம கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து WordPodோட ப்ரோக்ராம் விண்டோ அப்பியர் ஆகும். ஓகே, திஸ் இஸ் WordPod விண்டோ. ஓகே, இந்த WordPod விண்டோவில் இருக்கக்கூடிய பார்ட்ஸஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மேலே டாப்பில் இருக்கு இல்லையா, அது வந்து திஸ் டைட்டில் பார். அண்ட் செகண்ட் ஒன் டைட்டில் பாருக்கு கீழே இருக்கக்கூடியது மெனு பார். அண்ட் மெனு பாருக்கு பிலோ இருக்கக்கூடியது டூல் பார்.
ஓகே. அண்ட் டூல் பார்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து திஸ் இஸ் ரூலர். திஸ் இஸ் ரூலர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் பார். திஸ் இஸ் ஃபார்மேட் பார். அண்ட் நெக்ஸ்ட் கீழே பாட்டமில் வந்து ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். ஓகே. இந்த வேர்ட்பாட் விண்டோவுடைய பார்ட்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பார் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ப்ரோக்ராமோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும், அதுதான் வந்து டைட்டில் பார். அண்ட் நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் பார் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெனு பார். அண்ட் மெனு பார் கீழே டூல் பார். அண்ட் நெக்ஸ்ட் ரூலர் அண்ட் ஃபார்மேட் பார். அண்ட் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். ஓகே. இங்கே வந்து இது ஆர் கிடையாது, சாரி, STAT வரணும். ஓகே. ஸ்டேட்டஸ் பார், அங்கே ஆர் போட்டிருக்காங்க, அது ராங். ஓகே. ஸ்டேட்டஸ் பார். ஓகே. இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது வேர்ட்பாட் விண்டோவுடைய அந்த கமெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்பாட் விண்டோ வந்து அப்பியர் ஆகும். இதில் நம்ம வந்து விண்டோவுடைய பார்ட்ஸஸ் பார்த்தோம், வேர்ட்பாட் விண்டோவுடைய பார்ட்ஸஸ் நம்ம பார்த்தோம். ஓகே. ஓகேவா. வேர்ட்பாட் விண்டோ similar to other windows, it contains title bar, menu bar, tool bar, work area, status bar. நம்ம ஒர்க் ஏரியா விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். இந்த ஒயிட் பிளேசஸ் தான் என்னென்னா ஒர்க் ஏரியா. ஓகேவா. நம்ம எங்கே டைப் பண்ணுறோமோ அதுதான் என்னது, நம்ம ஒர்க் பண்ணுற பிளேசஸ் எதுவோ அதுதான் ஒர்க் ஏரியா. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கர்சர். A small vertical flashing bar appear at the top left corner of the work area is called cursor. அதாவது ஒர்க் ஏரியாவோட லெஃப்ட் சைட் கார்னரில், திஸ் இஸ் ஒர்க் ஏரியாவோட லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வெர்டிக்கல் பிளாக் கலரில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கர்சர். It indicates your current position on the screen. அதாவது அந்த ஸ்க்ரீனோட கரண்ட், அதாவது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே. இண்டிகேட் யுவர் கரண்ட் பொசிஷன், அந்த பொசிஷன் தான் என்ன ஆகும் அப்படின்னா அது இண்டிகேட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஸ்க்ரீனில். ஓகே. லெட்டர் எங்கே டைப் ஆகணும் அப்படிங்கிறத வந்து இதுதான் வந்து என்ன பண்ணுன்னா இந்த கர்சர் தான் மென்ஷன் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைப்பிங் த டெக்ஸ்ட். Start typing the text using the keyboard. Start typing the text using the keyboard. அதாவது டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம், கீபோர்ட். ஓகே. the text start that blinking cursor. நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே. while typing the text cursor move along with the text. நம்ம டைப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து அங்கே டைப் ஆகும், அண்ட் கர்சரும் என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் அது என்ன ஆகும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. திஸ் இண்டிகேட் த பொசிஷன் வேர் த டெக்ஸ்ட் டைப்டு கேரக்டர் வில் அப்பியர். அது எதை மென்ஷன் பண்ணுது, எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெட்டர் எங்கே டைப் ஆகணும் அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுது. ஓகே. ஒவ்வொரு லெட்டரோட முன்னாடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், எங்கே நெக்ஸ்ட் லெட்டர் எங்கே டைப் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அந்த கர்சர் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த வேர்ட்பாட் விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கலாம். கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். பிளிங்க் ஆகும்போது ஒவ்வொரு லெட்டருக்கு முன்னாடியும் அது வந்து லெட்டர் எங்கே டைப் ஆகணும் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இம்பார்ட்டண்ட் கீஸ் ஃபார் டைப்பிங். அதாவது நம்ம டைப் பண்ணுறதுக்கு என்னென்ன கீஸ்லாம் யூஸஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ஃபாபெட் கீஸ். ஆல்ஃபாபெட் கீஸ்னால் A to Z வரைக்கும் இருக்கக்கூடியது ஆல்ஃபாபெட் கீஸ். நெக்ஸ்ட் வந்து கேப்ஸ் லாக் கீ. கேப்ஸ் லாக் கீ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு கேப்ஸ் லாக் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம், அப்பர் கீ அண்ட் லோவர் கீஸ் டைப் பண்ணுறதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்டர் கீ.
என்டர் கீ எதுக்கு இது பண்ணுவோம் அப்படின்னா கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆகிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் பார். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கலாம். அதாவது டெலிட் கீயும் பேக் ஸ்பேஸ் கீயும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணுறதுக்கு இந்த கீஸ் யூஸஸ் ஆகுது. அதாவது பேக் ஸ்பேஸ் கீயும் டெலிட் கீயும். நெக்ஸ்ட் வந்து நியூமரிக் கீ. நியூமரிக் கீனா நம்பர் கீ தான். 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடியது நியூமரிக் கீ. ஓகே, நெக்ஸ்ட் ஏரோ கீ. இந்த மாதிரி 4 ஏரோ கீஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் கீ. அதாவது அப்பர் கேஸ் டைப் பண்ணுறதுக்காகவும் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து சம் பர்பஸ்க்காகவும் இது வந்து யூஸஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் பார் கீ. ஸ்பேஸ் பார் கீ எதுக்கு யூஸஸ் ஆகுது, அண்ட் வேர்டுக்கோ இல்லை லெட்டருக்கோ ஸ்பேஸ் தேவைப்படும். வேர்டுக்கோ இல்லை லெட்டருக்கோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டருக்கோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்பேஸ் பார் கீ யூஸ் பண்ணி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லிசன். அந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீஸ் பார்த்தோம் இல்லையா, அப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம டீப்பாக பார்க்கலாம். லிசன். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல்ஃபபெட் கீ. யூஸ்டு ஃபார் டைப்பிங் டெக்ஸ்ட் A to Z. அதாவது A to Z வரைக்கும் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம லெட்டர்ஸ் கீஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபபெட் கீஸ்னு சொல்லலாம், அண்ட் தென் லெட்டர் கீஸ்னு சொல்லலாம். ஓகே, ஆல்ஃபபெட் கீஸ்னு சொல்லலாம், லெட்டர் கீஸ்னு சொல்லலாம். அதாவது நம்ம வேர்டோ லெட்டரோ டைப் பண்ணணும் அப்படின்னா எந்த கீஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ்டு ஃபார் ஆல்ஃபபெட் கீஸ். Used for typing text A to Z and typing numbers from 1 to 9. numbers நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா நம்பர் கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் வேணும்னா ஸ்பெஷல் கீஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன், ஸ்பேஸ் பார். It used for adding or inserting a blank space between words or letters, numbers. அதாவது லெட்டர்ஸ்க்கோ வேர்ட்ஸ்க்கோ வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் நம்ம, அண்ட் ஸ்பேஸ் பார் கீயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், என்டர் கீ. த கர்சர் கேன் பி மூவ்டு டு நியூ லைன் பை ப்ரெஸ்ஸிங் என்டர் கீ. இப்போ வந்து நம்ம சென்டென்ஸோ இல்லை ஒரு லைனோ நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நியூ லைனுக்கு போகணும் அப்படின்னா என்ன கீ ப்ரெஸ் பண்ணணும், என்டர் கீ. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், கேப்ஸ் லாக் கீ. Caps lock key can be turned on Caps lock key can be turned on type words in uppercase. அதாவது கேப்ஸ் லாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸ் லாக் கீ ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அப்பர் கேஸ் வந்து டைப் ஆகும். அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டர் டைப் ஆகும். அதுவே கேப்ஸ் லாக் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் லெட்டர் லோவர் கேஸ் வந்து டைப் ஆகும். Okay, shift key. Press the shift key along with the character to type uppercase letter and also used various purpose depend on the application. இந்த shift key press பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேரக்டரோ அதாவது லெட்டர்ஸ் வந்து அப்பர் கேஸ் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லெட்டர் சிங்கிள் லெட்டர் வேணும் அப்படின்னா நம்ம கேப்ஸ்லாம் கழுத்துற பதிலாக shift key ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்பர் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இது வந்து வேரியஸ் பர்பஸ்க்காகவும் அதாவது அப்ளிகேஷன் வந்து சம் பர்பஸ்க்காகவும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷிஃப்ட் கீ. ஓகே, சிக்ஸ்த் ஒன், பேக் ஸ்பேஸ். இட் இஸ் யூஸ்ட் எரேஸ் கேரக்டர் லெஃப்ட் ஆஃப் த கர்சர். அதாவது லெஃப்ட்லேருந்து எரேஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக் ஸ்பேஸ் கீ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெஃப்ட் சைட்லேருந்து எரேஸ் பண்ணுறதுக்கு பேக் ஸ்பேஸ் கீ. நெக்ஸ்ட் ஒன், டெலிட் கீ பாருங்கள். இட் இஸ் யூஸ்ட் எரேஸ் த கேரக்டர் ஆர் டு ரைட் ஆஃப் த கர்சர். அதாவது ரைட் சைட்லேருந்து எரேஸ் பண்ணிட்டு வரதுக்கு, அதாவது இந்த சைட் ரைட் சைட்லேருந்து எரேஸ் பண்ணிட்டு வரதுக்கு டெலிட் கீ யூஸ் பண்ணணும். அண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து எரேஸ் பண்ணிட்டு வரதுக்கு பேக் ஸ்பேஸ் கீயை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ கீஸ். There are 4 arrow keys. arrow keysல வந்து 4 arrow keys இருக்குது. First one, up arrow, down arrow, right arrow, left arrow. arrow keysல 4 arrow keys இருக்குது. First one, up arrow,
மூவ் கர்சர் அப் பை ஒன் லைன். அதாவது ஒரு லைன்லேருந்து மேலே போகணும், டாப் லைனுக்கு போகணும், இல்லை ஒரு லைன்லேருந்து மேல் லைனுக்கு போகணும் அப்படின்னா அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேல் லைனுக்கு போகும். ஓகே. டவுன் ஏரோ மூவ் கர்சர் டவுன் பை த ஒன் லைன். அதாவது இருக்கிற லைன்லேருந்து டவுனுக்கு போகணும், கீழே லைனுக்கு போகணும் அப்படின்னா டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டவுனுக்கு போகும். அண்ட் ரைட் ஏரோ மூவ் த கர்சர் ரைட் பை ஒன் கேரக்டர். அதாவது இப்போ கர்சர் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா ரைட் சைடு மூவ் ஆகணும் அப்படின்னா ஒரு லெட்டர்லேருந்து ரைட் சைடுக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா ரைட் ஏரோ ரைட் சைடுக்கு வந்து நீங்கள் ப்ரெஸ் கொடுத்தீங்க, ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் கேரக்டருக்கு முன்னாடி போகும். ஓகே. அதாவது ஒன் கேரக்டர் இப்படி இருக்குது அப்படின்னா இன்சைடு வந்து கர்சர் மூவ் ஆகும். அதே லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மூவ் த கர்சர் லெஃப்ட் பை ஒன் கேரக்டர். அதாவது இந்த சைடில் இருக்குது, இப்போ கர்சர் இங்கே இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆர்க்கு முன்னாடி வரும். ஓகே. லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகும். ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைட் கேரக்டருக்கு முன்னாடி மூவ் ஆகும். அண்ட் லெஃப்ட் சைடு இது பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் கேரக்டருக்கு முன்னாடி மூவ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நியூமரிக் கீ. தெர் இஸ் எ செப்பரேட் பிளாக் கால்ட் as நம்பர் பேட். நம்பர் பேட். நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூமரிக் கீஸ் வந்து கீபோர்டோட ரைட் சைடில் செப்பரேட்டாக நம்பர் பேட் இருக்கும் தனியாக. ஓகேவா? திஸ் கீஸ் ஆர் யூஸ் டு என்டர் நம்பர். இந்த நியூமரிக் கீஸ் வந்து எதுக்கு யூஸஸ் ஆகுது அப்படின்னா நம்பரை வந்து என்டர் பண்ணுறதுக்கு யூஸஸ் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் செலக்டிங் டெக்ஸ்ட். ஓகே. இது வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கீஸ் பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வேர்ட்பேட் டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது? Text can be selected by holding a shift key and moving the arrow keys. Text is normally selected for deleting or applying changes. அதாவது இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸில் வேர்டோ இல்லை சென்டென்ஸே ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏரோ கீயை நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஏரோ கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏரோ கீஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சென்டென்ஸு இல்லை வேர்டை வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஓகே. இந்த டெக்ஸ்ட் நார்மலி செலக்ட் ஆன டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணுறதா டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த எக்ஸாம்பிள் டு செலக்ட் த டெக்ஸ்ட். இப்போ வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது? த பிளேஸ் கர்சர் பிஃபோர் த வேர்ட் தட் யூ வாண்ட் டு செலக்ட் யூஸிங் த ஏரோ கீஸ். அதாவது வேர்டு சென்டென்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கர்சரை வந்து முன்னாடி நம்ம வச்சுக்கணும். ஓகே. பிளேஸ் த கர்சர் பிஃபோர் த வேர்டு. அதாவது வேர்டுக்கு முன்னாடியோ சென்டென்ஸ்க்கு முன்னாடியோ வேர்டுக்கு முன்னாடியோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் வச்சுக்கணும் கர்சரை. ஓகே. அது பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஹோல்ட் த ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் மூவ் த கர்சர் யூஸிங் த ஏரோ. அந்த கர்சரை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ அந்த கர்சர் மூவ் ஆகணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணிக்கணும், ஏரோ கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகி காமிக்கும். செலக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்குன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகே. லிசன். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கர்சரை வந்து டெக்ஸ்ட்டோட ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் கீயை கீபோர்டில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கர்சர் மூவ் ஆகணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும், ஏரோ கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஏரோ கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி
செலக்ட் அந்த சென்டென்ஸோ வேர்டோ வந்து செலக்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் இந்த மாதிரி ப்ளூ கலரில். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணுறதுனால டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டைலிஷ் பண்ணிக்கலாம், அண்ட் கலர்ஸ் கொடுத்துக்கலாம், அலைன் பண்ணிக்கலாம், அண்ட் புல்லட் குறி இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இது கீபோர்டில் தான் பண்ணணுங்கிறது இல்லை, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மவுஸ் வச்சு நம்ம டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மவுஸோட லெஃப்ட், அதாவது கர்சரை கொண்டாந்து போர்டோட ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு கர்சரோட லெஃப்ட் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக என்ன ஆயிரும், செலக்ட் ஆயிரும். இல்லை ஃபுல்லாக உங்களுக்கு வேர்ட் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ண வேர்டோ இல்லை சென்டென்ஸோ இல்லை பேராகிராஃபோ ஃபுல்லாக செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கீபோர்டில் ஷார்ட்கட்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா Ctrl+A அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா Ctrl+A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வேர்ட் போர்டில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே என்ன ஆகும், ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவுமே செலக்ட் ஆகிடும். ஓகே, கீபோர்டில் ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Ctrl+A. ஓகே, that's all this lesson. Next இதில் இருக்கக்கூடிய book back answers பார்க்கலாம். Listen. First one, dash is a word processor. Dash is a word processor. WordPod is a word processor. Dash is used to create a simple document. நம்ம எதை யூஸ் பண்ணி சிம்பிளாக டாக்குமெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம், WordPad. Okay, and third question, a small vertical flashing bar is called. அதாவது ஸ்மாலாக வேர்ட்டிக்கலாக வந்து பிளிங்க் ஆகும் இல்லையா, ஃப்ளாஷிங் ஃபார், அது என்னது, வேர்ட்பாட் விண்டோவில் ஒர்க் ஏரியாவில் அண்ட் வேர்ட்டிக்கலாக ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அது என்னது, கர்சர். ஓகே, ஃபோர்த் ஒன், டேஷ் கீ டு மூவ் த கர்சர் எ நியூ லைன். அதாவது ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு வந்து கர்சர் வந்து மூவ் ஆகிறதுக்கு எந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம், என்டர் கீ, ENTER, என்டர் கீ. ஃபிஃப்த் ஒன், there is a separate block on the keyboard is called as dash. அதாவது கீபோர்டில் செப்பரேட் பிளாக்காக இருக்கக்கூடியது which key, numeric key or number key. Okay. Sixth question, dash key is used to erase the character to the right side of the cursor. அதாவது ரைட் சைட்லேருந்து எரேஸ் பண்ணிட்டு வரக்கூடியது, கேரக்டரை ரைட் சைட்லேருந்து எரேஸ் பண்ணக்கூடியது இது டெலீட் கீ. விச் கீ, டெலீட் கீ. லெஃப்ட் சைட்லேருந்து வர்றது பேக் ஸ்பேஸ் கீ அண்ட் ரைட் சைட்லேருந்து எரேஸ் பண்ணுறது டெலீட் கீ. ஓகே, நெக்ஸ்ட் செவன்த் ஒன், to type A to Z in the keyboard, dash key is used. A to Z வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு எந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் கீபோர்டில், ஆல்ஃபாபெட் கீ, ALPHABET, alphabet. Eighth one, dash key is used for adding or inserting a blank space. அதாவது ஆட் பண்ணுறதோ இல்லை இன்சர்ட் பண்ணுறதோ அதுக்கு blank space நம்ம எந்த கீயை ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம், ஸ்பேஸ் பார் கீ. ஓகே, ஒரு லெட்டருக்கோ இல்லை வேர்டுக்கோ இல்லை ஸ்பேஸ் இது பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது வேர்டு வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பேஸ் பார் கீ. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், வேர்ட்பாட் இஸ் வேர்ட் ப்ராசஸர். வேர்ட்பாடுங்கிறது வேர்ட் ப்ராசஸர். இப்போ திஸ் ஒன் ட்ரூ. நீங்கள் ஃபுல்லாக ரைட் பண்ணணும் கண்ணா. ஓகே, நான் ஷார்ட்டாக போடுறேன், நீங்கள் அப்படியே போடக்கூடாது, ஃபுல்லாக நீங்கள் ரைட் பண்ணணும். வேர்ட்பாட் இஸ் வேர்ட் ப்ராசஸர். ட்ரூ. அண்ட் செகண்ட் ஒன், எ ஸ்மால் ஹரிசாண்டல் லைன் இஸ் கால்ட் கர்சர். கர்சர் வந்து எந்த லைன் மாதிரி இருக்கும், வேர்ட்டிக்கல் லைன். மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, எந்த லைனில், வேர்ட்டிக்கல் லைன் மாதிரி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல், படுத்த வாக்கில் இருக்கும் அப்படின்னு சொன்னால். வேர்ட்டிக்கல் லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகே, horizontal line, a small horizontal line is called cursor. அப்போ second one is false.
Third question, cursor indicate the position of the character that will appear on type. Cursor indicate the position of the character that will appear on the typing. அதாவது cursor வந்து எதை மென்ஷன் பண்ணுது, எந்த இது மென்ஷன் பண்ணுதுன்னா கேரக்டர் வந்து டைப்பாக will appear ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போ என்ன வரும்? ட்ரூ. அண்ட் ஃபோர்த் கொஷின், caps lock key can be turned on to type words in lower case letter. caps lock key ஆனில் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? அப்பர் கேஸ் லெட்டர் வந்து டைப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? லோவர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டர் டைப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கேப்ஸ் லாக் கீ ஆனில் இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் லெட்டர், அதாவது அப்பர் கேஸ் டைப் ஆகும். ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா லோவர் கேஸ் ஸ்மால் லெட்டர் டைப் ஆகும். அப்போ ஃபோர்த் ஒன் ஃபால்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், there are 6 types of arrow keys. How many types of arrow keys? 4 types of. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6 types of arrow key கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரணும்? false. Fifth one is false. Fifth one is என்னது? false. And sixth one என்ன கொடுத்துருக்காங்க? false தான். Fifth one is false. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் இட். மேட்ச் த ஃபாலோயிங். வேர்ட்போர்டுங்கிறது என்னது? வேர்ட் ப்ராசஸர். செகண்ட் ஒன் கர்சர். கர்சர் வந்து எப்படி இருக்கும்? எ ஸ்மால் வெர்டிக்கல் ஃப்ளாஷிங் ஃபார் வெர்டிக்கல் லைனில் இருக்கும். நெக்ஸ்ட் delete key. the erase character to right side of the character. Next fourth one, up arrow key moves cursor up by one line. And fifth one, numeric key to enter number. numeric key மூலமா என்ன பண்ணலாம்? நம்ம நம்பர் கீயை டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஆன்சர்ஸ் பாருங்கள், நான் உங்களுக்கு பின்னாடி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை பார்த்து கரெக்டாக கிளியராக கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் அழகாக ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, that's all this class students. Thank you.